டேய் எந்திரா, டேய் எந்திரி, டேய் எந்திரி, எந்திரா, எழுந்துடுறா, எந்திரா. உண்மை சொல்றியா? சோர்தன் எல்லாம் கடந்து சாவுறியா? எனக்கு உண்மையிலே தெரியாது, எனக்கு உண்மையிலே தெரியாது. இவன் சொல்ல மாட்டான், இவன் சாவடிக்கணும்டா. நானே உன்னை எத்தனை தடவை பார்த்துருக்கேன். ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க, ஒருத்தனை விழுறா நீங்க. சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாது, என்னை விட்டுருங்கடா. சொல்றா. இல்லடா, சொல்லு. விட்டுருங்கடா. சொல்றா. சொல்றியா இல்ல இப்ப நீ சாவுறியா? அவர் பேரு கேகே. குச்சிக்குமார் எல்லாரும் வர கேகேன்னு தான் கூப்பிடுவாங்க. அவருக்கு எதிரிங்கன்னு யாரையும் உயிரோடு இருக்க விடுறதில்ல. போலி மருந்து தயாரிக்கிறது, அதை சின்ன பசங்க மூலமாக விற்கிறது, போதை மருந்தையெல்லாம் சாக்பீஸாக மாற்றி விற்கிறது, அதை பொண்ணுங்களுக்கு ஏற்றி கடத்துறது, இந்த மாதிரி எல்லாமே பண்ணுறாரு. என்ன நீங்கள் கொண்டுடலாம், ஆனால் உங்கள் சாவு அவர் கையால் தான்டா. ரொம்ப சந்தோஷம்டா. ஹலோ ஹலோ இன்ஸ்பெக்டர், அங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? எங்கள் ஆள் ஒவ்வொருத்தனா காணாமல் போயிட்டுருக்கான். உங்கள் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுது? இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு தான் இருக்கோம். நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களா இல்லைன்னா ஏன் வழியில் கண்டுபிடிக்கவா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் பார்த்துக்கிறேன். இல்லை, நான் என் ஆள் ஒருத்தனை அனுப்புகிறேன், கூடவே வச்சுக்கோ. அதான் நான் பார்த்துக்கிறேன், வேணான்னு சொல்கிறேன்ல. அனுப்புகிறேன்னு சொன்னேன், ஃபோனை வை. யோ, நம்பர் கொடுத்தல, என்ன ஆச்சு? சீக்கிரம் பார்த்து சொல்லுங்கய்யா. இன்சு அங்கே இருக்கான் பாரு, ப்ளூ சட்டை, அவன் தான். நிம்மதியாக ஒரு டீ குடி கூடுறானுங்களா? நான் ஏதோ ஃபிகர் மாதிரியே நான் துரத்திட்டு வந்துட்டுருக்கானு. போட்டுடலாம் இன்ஸ் அவனை. இருடா, நீ கொன்னா வேற மாதிரி ஆயிரும். ஏய், மரியாதையாக சொல்லு, இந்த பசங்களாம் எங்கடா இருக்கானுங்க? டேய், சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாது. எல்லாத்தையும் முடிச்சு நீ கிளம்பு, நான் அந்த பசங்களோட வரேன். ஹலோ, சொல்றா. எங்கடா இருக்கீங்க? என்னாச்சு? ஏன் பதட்டமா பேசுற? அந்த கேகேவும் போலீஸ்காரனும் சேர்ந்து நம்ம பையனை போட்டாங்கடா. டிவியில் நியூஸில் போடுறாங்க, பாருங்கடா. டிவியா? இந்த வை போய் பார்க்குறேன். டிவியை போடுறா. சென்னை தாம்பரம் அருகே கடத்தல் உள்ளிட்ட பல வழக்குகளில் தேடப்பட்டு வந்த பிரபல ரவுடி இன்று போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். இத்தாக்குதலில் போலீசார் ஒருவர் லேசான காயத்துடன் உயிர் தப்பினார். ரவுடியின் கூட்டாளிகளை போலீசார் தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர்.
அந்த போலீஸ்காரன் எல்லாரையும் நம்ப வச்சிட்டால மச்சான். நம்ம என்ன மச்சான் தப்பு பண்ணோம்? முதல்ல அந்த போலீஸ் ஏதாவது பண்ணி ஆகணும்டா. அந்த போலீஸை முதல்ல போடணும்டா. போடுறா பார்க்கலாம். உட்காரு. உட்கார்றா. எப்படியும் நீ எங்க எல்லாத்தையும் சாவடிக்க போற. அதுக்கு முன்னாடி நாங்க எதுக்காக இதெல்லாம் பண்றோம், நீ யாருக்காக இதெல்லாம் பண்றன்னு நீ தெரிஞ்சுக்கணும். கடைசி ஆசையா சொல்லு, கேட்போம். எவ்வளோ சந்தோஷமா இருந்தோம் தெரியுமா சார்? நாங்கள் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், ஸ்கூல்ல இருந்தே ஒன்றா படித்தோம். அவனுக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு கெட்ட பழக்கம். குச்சி சாக் பீஸை எதை பார்த்தாலும் சிகரெட் மாதிரி வாயில் வச்சு ஸ்டைல் பண்ணுவான். அப்படி தான் அன்னைக்கு ஒரு நாள் கீழே கிடந்த சாக் பீஸை எடுத்து ஸ்டைல் பண்ணான். ஆனால் அது ஒரு போதை மருந்துன்னு ஹாஸ்பிட்டல் போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. இன்னைக்கு வரைக்கும் கை கால் விளங்காம வீட்டில் ஒரு மூலையில் கிடக்குறான். என் கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன சார் தப்பு பண்ணா? நானே உலகம்னு வாழ்ந்துட்டு இருந்தா. இன்னும் 2 மாசத்துல எங்கள் கல்யாணம் முடிவு பண்ணியிருந்தாங்க. அந்த கேக்கேவும் அவன் கூட இருந்தவங்களும் அவளை கடத்தி, சொல்லவே என் வாய் கூசுது சார். என்ன பண்றதுன்னு தெரியாம லெட்டர் எழுதி வச்சு செத்து போயிட்டாயா. இதுக்கெல்லாம் காரணம் அந்த கேக்கே. அவன் சாவணும். டேய், அவன் என்ன ஸ்கூல் குழந்தையா? குச்சி சாப்பிட்டான், பிஸ்கெட் சாப்பிட்டான்னு எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஹலோ, அந்த பசங்களை பிடிச்சி வச்சாச்சு. எங்கே? சின்ன குப்பம் தானே? இதை கொண்டாரேன். டேய் ஏந்திரா, டேய் ஏந்திரா. அவன் எங்கே இருக்கான்னு தெரிஞ்சிடுச்சு. நம்ம உடனே இங்கேருந்து தப்பிச்சாகணும். டேய் எங்கடா இருக்க? சீக்கிரம் கிளம்பி சின்ன குப்பத்துக்கு வாடா. டேய் இருக்கானான்னு பாரு. என்னடா அங்கதானே இருக்கானுங்க? ஆமாம், போடணும்டா. எப்படியாச்சும் இன்னைக்கு போடுறோம். எங்கடா அந்த இன்ஸு? ஆளையே காணோம். ஃபோனை போடு. ஃபோன் எடுக்க மாட்டானா? எப்படியாச்சும் இன்னைக்கு போடுறோம்.
சொன்ன மாதிரி அந்த பசங்களை கொண்டு வந்துட்டேன். எனக்கு சேர வேண்டியதை கொடுங்க, நான் கிளம்புறேன். பொறுயின்ஸு, என்ன அவசரம்? ஹலோ, பொண்ணு படிக்கிற ஸ்கூல்லேருந்து கால் பண்ணுறோம். சொல்லுங்கள். உங்கள் பொண்ணு திடீர்னு மயங்கி விழுந்துட்டா. என்னாச்சு? தெரியல சார், நல்லா தான் விளையாடிட்டு இருந்தா. கீழே இருக்க சாக் பீஸ் எடுத்து சாப்பிட்டு மயங்கி விழுந்துட்டா. கை கால் அசைவில்லை, அதான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம். நான் உடனே கிளம்பி வரேன். ஏதாவது பிரச்சனையா சார்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் கொஞ்சம் அவசரமாக கிளம்பணும். யோ பாத்தியா, 10 லட்ச ரூபா சரக்கு. டே இப்போ எடுத்துக்கிட்டா. என்ன பார்க்குற? என் சரக்கெல்லாம் இப்படி தான் சாக் பீஸாக மாற்றி விற்றுக்கிட்டு இருக்கோம். அதில் கை தவறி போகிற 1-2 வந்து சேர்றது தான் இதுங்கெல்லாம். நீ கிளம்பு, இவனுங்கெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். உங்கள் பொண்ணு திடீர்னு மயங்கி விழுந்துட்டா. இந்த பசங்களை பிடிக்கும்போது உன்கிட்ட ஒன்று சொல்ல சொன்னாங்க. என்னது? சாவிடா. ஒரு வழியாக நம்ம பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமேல் நம்மளுக்கு எந்த பயமும் இல்லைடா. ஹலோ சார், அந்த போலீஸ்காரனும் பசங்களும் சேர்ந்து ஐயாவை போட்டாங்க சார். இப்போ நான் என்ன பண்ணுறது? அங்கேருந்து நீ முதல்ல கிளம்பு. கேக்கு செத்ததால் நம்ம பிஸ்னஸ் நின்ற போகிறதில்ல. அந்த போலீஸையும் பசங்களையும் நான் பார்த்துக்கிறேன். தமிழ்நாட்டில் நம்ம பிஸ்னஸை இனிமேல் யார் நடித்தாலும் தடுக்க முடியாது.